கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் எல்லாம் பல வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் கண்ணீர்களும் காயங்களுமே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷத்திற்காக பல முயற்சிகளை செய்கிறோம், பல காரியங்களில் ஈடுபடுகிறோம். எத்தனை காரியங்களில் ஈடுபட்டாலும் நாம் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. சந்தோஷத்திற்காக பல முயற்சிகளை செய்கிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மனிதன் எப்படியாவது சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவைகளுக்காக பல முயற்சிகளை செய்தும் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும். ஆம், இந்த உலகத்துல நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டுமானால் அது தெய்வத்தின் சமூகம் மாத்திரமே. இந்த உலகத்துல பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே இடம் தெய்வத்தின் சமூகம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஆம், தேவ சமூகம் தான் நமக்கு மிகுந்த இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டுமானால் தெய்வத்தோடு கூட வாழ வேண்டும், தெய்வத்தின் சமூகத்தில் வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னாக வைத்து நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். உலகத்தின் சூழ்நிலைகளை நம்பாதிருங்கள். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரையே பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நம்புங்கள். இயேசு உங்களை என்னையும் வாழ்நாள் முழுவதும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.